ஏம்மா என்ன மீனுமா வாங்கின? சாலை மக்களே. ஏம்மா டெய்லி இந்த சாலையை வாங்கி போட்டு கொள்ளுக? உனக்கு இந்த சந்தையில வர மீனே கிடைக்காதா? எல்லா மீனும் கிடக்கு மக்களே, பைசா வேண்டாமா வாங்குறதுக்கு? உனட்ட என்னக்காக பைசா இருந்திருக்கு? என்னைக்கு அந்த சாலையும் நெத்தோலியும் தான் நீ வாங்குவ. வர வர வீட்டுல சாப்பிடறதுக்கே பிடிக்க மாட்டேங்கி. போ, நீ போய் ஹோட்டல்ல போய் சாப்பிடு. நான் எங்க அப்பாட்ட சொன்னேன்னு எங்க அப்பா என்ன தினமும் ஹோட்டல்ல போய் வாங்கி தருவாரு. ஏட்டி அப்பன் கொப்பன் சொல்லிட்டு இருந்தா பல்ல அடிச்சு பேத்துறோம் பாத்துக்கா. ஆமா, பேப்ப எல்லாம் இந்த ஜனனியால வாரது. எம்மா நான் சும்மா தானமா கேட்டேன். ஆமா, நீ சும்மா கேட்டா அவ செமடா கேட்டா. நானே சீட்டு பைசா கொடுக்கறது வழி இல்லாம இருக்கேன். நீ சீட்டு பைசா கொடுக்குதியா நாட்டு பைசா கொடுக்குது? எனக்கு டூரு போகணும். டூர் போறியா? இங்க கொடைக்கானல் பெங்களூர் எல்லாம் போறோம். நீ டூர் ஒண்ணும் போண்டா. ஏன் போக கூடாதுனா? ஏன் போக கூடாதுன்னா என்கிட்ட பைசா இல்ல, அதனால போக கூடாது. இந்த வீட்டுல பைசா இல்ல தவிர வேற ஏதாவது வார்த்தை நீ பேசிருக்கியா? அம்மா என்ன இஷ்யூ செய்வா? இருந்தா தானே தருவா. இருந்தா தானே தருவான்னு அவள்கிட்ட என்ன கேக்கு இருந்திருக்கு தரதுக்கு? ஐஷு ஏமா வந்துடாடே ஐஷு வைஷுன்னு. ஏம்மா சாமி, நான் டூரு கூட போகல, நீ வாய் திறந்து பேசிடாத. எந்த நேரமும் ஐஷுன்னு அட்வைஸ போலியா வந்துருவா. ஆமாட்டி, அவன் நல்லது சொன்ன பிடிக்காதுதான். ஆமா, நீங்க அம்மா மூலமா இருந்து நல்லதே சொல்லிட்டு இருங்க. நீ என்ன டூரு போறது பைசா ஒன்றும் தர ஒன்று வேண்டாம். ஆனா நான் டூரு போவேன். ஏன் யாக்கோடது? பைசா இல்லாம எப்படி டீ நீ டூருக்கு போவ? நான் அப்பாட்ட வாங்கிட்டு போவேன். அப்பன்ட்ட வாங்கிட்டு போவியா? எவன்டி உனக்கு அப்பன்? செருப்பால அடிப்பான் பாத்துக்கா. ஏம்மா செருப்பு எல்லாம் தான் கிடக்க எடுத்துட்டாட்டா. எம்மா நாயா, யான்ட்டி என்ன அடிக்க? ஏன் அடிக்க? நான் செருப்பு எல்லாம் கிடக்க எடுத்துட்டாரேன்னு சொல்லுங்க. இந்த வீட்டுல இருக்கிறதுலே நாரத வேலை பார்க்க நீ தாண்டி. தொடங்கி விட்டுட்டு பேசாம இருந்துருவா. ஏன் ஐஷு அவ என்ன மீன் வாங்கினான்னு தானே கேட்டா. உனக்கு அவ என்ன சொன்னாலும் காதுல விழாது, நான் என்ன சொன்னாலும் பாம்பாங்க காதுல விழுந்துரும். சரி, சண்டை போடாதீங்க ரெண்டேரும். நீ டூருக்கும் போக வேண்டாம், மோருக்கும் போக வேண்டாம். உங்க அப்பன்ட்ட பைசா வாங்கினேன்னு அறிஞ்சே காலே முறிச்சிடுவேன். அதையும் தானே பார்க்கணும். நீயும் விட மாட்ட. அப்பாட்ட பைசா வாங்கன்னு சொன்னாலும் கேட்க மாட்டீங்க. ஐஷு சொன்னா கேளு. அம்மா கையில காசு வரும்போது தருவேன். இப்ப அம்மாட்ட காசு இல்ல. நீ என்ன அவனுக்கு முன்னாடி தலை குனிய வைக்காத. அவன் இல்லாம நான் பிள்ளைகளுக்கு ஒண்ணு வாங்கி கொடுக்கலன்னு சொல்லிட்டு ஊரெல்லாம் சொல்லி நடப்பான். ஆமா, அதுதானே உண்மை. ஐஷு வாய் மூடிட்டு உள்ள போ. எல்லாரும் என்கிட்டே யாரி வாங்கட்டி. கண்ணு முன்னாடி நிக்காரட்டி, போயிரு, அடிச்சு கொன்னுருவேன். என்ன நீ அடிச்சது உனக்கு நான் திருப்பி தராம இருக்கவே மாட்டேன். வா உனக்கு நான் தாரேன். இதெல்லாம் ஒரு குடும்பம். நீ அம்மா அவையெல்லாம் சொன்னது கஷ்டப்படுக. அவன் சின்ன வயசுலயே உங்களை விட்டுட்டு போயிட்டான். நான் தானே உங்களை வளர்த்தி ஆளாக்கி விட்டுருக்கேன். அவ இப்ப என்ன இப்படி சொன்ன எனக்கு எப்படி இருக்கும்? இந்த சண்டை அவ்வளவு இப்ப ஜனனி தொடங்கி வச்சதுதான். அம்மா என்ன மீன் வாங்கினேன்னு தானம்மா கேட்டேன். இவ எப்படி பேசுவான்னு நான் கண்டேனா? நானே சீட்டு பைசா கொடுக்க வழி இல்லாம முழிச்சிட்டு நிக்கேன். இவ வேற வந்துட்டு டூருக்கு போகணும் மோருக்கு போகணும்னு. சீட்டு பைசா தானம்மா என்கிட்ட இருக்கு, நான் கொடுக்கலாம். நீ துணி தச்சு வாங்குற பைசா மக்களே, அது நீ நகையெல்லாம் எடுக்கிறதுக்கு வச்சுக்கோ. அம்மா அதுக்குன்னு குடும்ப கஷ்டம் வரும்போது அந்த பைசால இருந்து எடுக்க கூடாதா? இந்த மாசம் எத்தனை ரூபாமா சீட்டு பைசா? 4500 கொடுக்கணும் மக்களே. சரிம்மா, என்கிட்ட இருக்கு, கொடுத்துக்கலாம். என்ன எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கிய? சும்மா பேசிட்டு இருக்கோம். வா நெட்டவள்ளி, உட்காரு. அதெல்லாம் இருக்கட்டும்க்கா. என்ன மூஞ்சி எல்லாம் ஒரு மாதிரி இருக்கு? அது நம்ம வீடு இளவரசி பண்ண வேலை. யாரு? ஐஷுவா? அவளேதான். இன்னைக்கு என்ன சண்டை? எல்லாம் இந்த ஜனனி தொடங்கி வச்சதுதான். நான் சும்மா தான் சொல்லிட்டு இருந்தேன். அவதான் இடையில வந்து டூருக்கு போறேன் போருக்கு போறேன்னு சொல்லிட்டு இருந்தா. போருக்கு போறதுக்கு அவ ஐஸ்வர்யாவா இல்ல ஜான்சி ராணியா? எம்மா அவ ஒரு ஜான்சி ராணி தாம்மா. எம்மா இப்ப கேட்டு நின்னான்னு அடுத்த சண்டைக்கு வந்துடுவா. ஆமா அம்மா பார்த்து எடுத்திருந்துக்கா. எம்மா இந்த 4 பிள்ளைல அந்த பிள்ளைய பார்த்தா பயமாவே இருக்கு. ஆமா, எங்களை எல்லாம் தூக்கி போட்டு நல்லா சாத்துன்னு சாத்துவா. சரி, இவ்வளவு விடு வள்ளி. நீ சும்மா தான் வந்தியா? இல்லக்கா, ஒரு முக்கியமான விஷயமா தான் வந்தேன். என்ன விஷயம்? இக்கா, ஒரு நல்ல சம்பந்தம் இருக்குக்கா. யாருக்கு? உங்களுக்கா? ஆமா எனக்கு தான். அதுக்கு உங்களுக்கு கல்யாணம் ஆச்சுல்ல? 2ஆம் தரமா பண்ண போறேன். அப்ப டைவர்ஸ் வாங்க வேண்டாமா? ஐயோ, இது ஒரு இடைஞ்சலுக்கு பிறந்தது. ஏமான உனக்கு பிறக்கல, இடைஞ்சலுக்கா பிறந்தேன். உண்மையிலே அப்படிதான்டி. நீ பிறந்து மூஞ்சிய பார்த்தோன்னு அப்பா ஓடிட்டாரு. ஏன் அவ்வளோ கொடூரமாவா இருந்தது? அவன் அவளை முகத்தை பார்த்து ஓடினது இல்ல, கொழுப்பு கொண்டு ஓடினது. அப்படி சொல்லுமா? யாருக்குமா சம்பந்தம்? என்ன பேச்சுக்கா இது? நம்ம மீனாக்கு தான். எனக்கா? இன்னும் உனக்கான்னு கேட்டா எனக்கா? உனக்கு என்ன 16 வயசு நான் நினைப்பேன். உன்னை கட்டி விடுக்கண்டாமா? உனக்கு இல்ல இன்னும் 3 ஏர் இருக்கா, உனக்கு தெரியுமா? எக்கா, பிள்ளைய பேசாதீங்கக்கா. கல்யாணம்னு சொன்னா எல்லா பிள்ளைகளும் பயப்படதான் செய்யும். சரி நீ சொல்லு, மாப்பிள்ள எங்க உள்ளவரு? எக்கா, எங்க அக்கா வீட்டு பக்கத்துல உள்ள பையனா, நல்ல பையன் தான் சொன்னாங்க. பிசினஸ் பண்ணுவானாக்கா. வள்ளி, பிசினஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தா வரதட்சணை எத்தனை கேட்பாங்கன்னு உனக்கு தெரியும்ல வள்ளி. எக்கா, அவங்க பணம் முக்கியம் இல்ல, பொண்ணு நல்லதா இருக்கணும் தான் அக்கா சொல்லுவாங்க. இருந்தாலும் நம்மளும் கொஞ்சம் என்ன செய்யணும்ல வள்ளி.
ஏக்கா முதல்ல அவங்க வந்து பேசட்டுங்க, அவங்க எதிர்பார்ப்பு என்னன்னுலாம் பார்ப்போம். ஆமாம்மா, பொண்ணு பார்க்க வர சொல்லு. சரி வள்ளி, அப்ப பொண்ணு பார்க்க வர சொல்லுதியா? சரி அக்கா, அப்போ வார வெள்ளிக்கிழமை வர சொல்லவா? சரி, உங்க வீட்டுக்காரர்கிட்ட என்னத சொல்லணுமாக்கா? வீட்டுக்காரனா? அது அவன் என் பிள்ளைகளுக்கு நான் அம்மா மட்டும்தான், அப்ப இன்னொருத்தன் இல்ல. ஏம்மா, யான்ட்டி கத்துக்க? நீ என்னம்மா மீனாக்கா கல்யாணத்துக்கு அப்பாவை கூட மாட்டியா? இங்க பாரு, என் பொறுமையை ரொம்ப சோதிக்காத. அப்பன்னு சொல்லிட்டு நிக்காத. இன்னும் அப்பாவை அப்பான்னு சொல்லாம வேற என்னன்னு சொல்லணும்? சரி, நீ இப்ப எவ்வளவு நகை கொடுத்து அவளை கட்டி கொடுப்ப? அதை நான் பாத்துக்கலாம். நீ பாக்கத்து இருக்கட்டும், நீ சொல்லிப்போ. உங்களை எல்லாம் சின்ன வயசுல இருந்து வளர்த்தி விட தெரிஞ்சு எனக்கு நகை போட தெரியாதா? என்ன ஒரு 10 பவுன் கொடுப்பியா? ஆனா அப்பாட்ட சொன்னா அப்பா 100 பவுன் கொடுப்பாரு. என்ன நீ போய் அந்த விளக்கு மாத்தங்க எடுத்துடா. நீ அடிக்க அடியில வாயில வந்து பேச விடாது. நீ அடிச்சு பாரு, அதுக்கப்புறம் உனக்கு தெரியும். ஆண்டி திருப்பி அடிப்பியா? திருப்பி அடிக்க மாட்டேன், வாரி கட்டிட்டு எங்க அப்பா கூட போயிருவேன். நீ போறது எனக்கு ஒண்ணு பாக்கணும். வாரி கட்டிட்டு போ. இங்க பாரு, வாரி கட்டிட்டுலாம் போண்டேன், எனக்கு இங்க உள்ள ஒரு சாரணமும் வேண்டாம். எங்க அப்பா என்ன வாங்கி தருவாரு. இன்னைக்கு உன்னை பாத்துக்க. இவ்வளோ எம்மா கொஞ்சம் பொறுமையா இருமா. பொறுமைன்னா அவளுக்கு என்னன்னே தெரியாதே. ஏ ஐஷு, நல்ல விஷயம் பேச இடத்துல சண்டை போடக்கூடாது. நானா சண்டை போடுவேன், இவையில என்கிட்ட சண்டைக்காரா? ஏ ஐஷு,